friends, welcome to Aamina Samayal. Today my channel முட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கலாம், டேஸ்ட்டு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை மசாலா வந்து சாதம் கூட சப்பாத்தி கூடலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முட்டை மசாலா வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை மசாலாவுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 பல்லு பூண்டு, பெரிய துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, இந்த 3ஐயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடாலுமே பாத்திரத்தில் வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க, இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெயில் பொரிஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. கடுகு ஜீரகம் சோம்பெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே இதில் 2 பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை புதினா தழையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்ச தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடிகளை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இல்லையா. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 6 முட்டையை நான் வேக வச்சு பார்த்திங்கன்னா கீரல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது நல்லா அது கொதி வரும்போது அந்த மசாலெல்லாம் வந்து உங்களுக்கு எக்கில் நல்லா பிடிக்கும், முட்டையில் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிளறி விட்டால் லேசாக கிளறி விட்டால் போதும். இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து முட்டையில் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை மசாலா வந்து ரைஸு சாதம் கூட சப்பாத்தி கூடலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை இருந்தால் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.